இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெசட் சேனல். இன்றைக்கி நிர்மல் 409 அதுக்கு பெரிய ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு 0229 அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகேங்களா, 0229 நம்ம வந்து எடுத்து கொடுத்த கணிப்பில் மேட்ச் ஆகலை. ஆனால் நான் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் 939 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிசியில் வந்து நான் எடுத்து கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 39 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் கொடுத்தேன். ஆனால் அது வந்து 29 நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு நம்ம இன்றைக்குமே கணக்கில் எடுக்கிறதில்ல. நான் இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 00 இன்றைக்கி 005 இல்லை 006 கன்ஃபார்மாக இன்றைக்கி இறங்க வேண்டியது. ஆனால் இந்த பேட்டர்ன் படி நல்லா பார்த்துங்க, இந்த 29 அப்படியே இங்கே 29 மாதிரி 0க்கு 2 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. எப்படி இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 55 65 அப்படிங்கிற மாதிரி அடித்தாங்களோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல 55க்கு இந்த இடத்துல 65 அப்படிங்கும்போது 5 + 1 6, 5க்கு 5 இறக்கி விட்டாங்க. அதே ஃபார்மேட்டில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 29க்கு 29 அப்படி சொல்லிட்டு அப்படியே இறக்கிட்டு இந்த இடத்துல 0க்கு 2ன்னு பவரில் வச்சுட்டாங்க. ஓகேங்களா, சரி நண்பர்களே, இப்போ நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஏபியில் 00 நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறதுனால அதை உங்கள்கிட்ட காமிக்க முடியல. இருந்தாலும் வந்து ஏபியில் வந்து 00 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிசியில் 39 அப்படிங்கிறது 939 939 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் மிஸ்ஸு. ஆல் போர்ட்லேயும் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 07 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே எங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஓகே நண்பர்களே. இப்போ நம்மளுக்கு வந்து நாளைக்கு காருண்யா 681 நாளைக்கு எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது நான் திரும்பவும் சொல்கிறேன். பேட்டர்ன் மாறி இருக்குது, அதனால் நீங்கள் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப ஜாஸ்தியாக ப்ளே பண்ணாதீங்க. காருண்யா அக்ஷயா இந்த 2 நாளைக்கு கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு எனக்குரிய கணிப்புக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தா 229 இப்படி பார்ப்போம். 2க்கு 3, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2க்கு 1 9க்கு 0 310. நான் வந்து ரொம்ப இன்றைக்கி சுருக்கமாக கம்மியாகவே கொடுத்துட்றேன். 229 8க்கு 7 அப்படிங்கும்போது இந்த இடத்துல எப்போவுமே எப்படி பேட்டர்னில் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 65 29 29, அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 23, அப்புறம் 26. இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி வருதுன்னா எல்லாம் கிராஸாகவே இப்படி இங்கேருந்து, அதாவது ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி நாள் வந்த இந்த இடத்துல இந்த வந்த ரிசல்ட் இந்த பாக்ஸ் நம்பர்ஸ்லாம் அப்படி நம்மளுக்கு இந்த இடத்துல இதாக வருது. ஸோ அப்படிங்கும்போது நாளைக்கு கணக்கில் எனக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்தா ஒருவேளை இப்போ இந்த 29க்கு இந்த 29 இறங்கின மாதிரி இங்கே இருக்கிற 1 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல 1 0 2 + 1 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கணக்கு வச்சாலும் சரி நம்மளுக்கு 3 வருது. அதே மாதிரி இந்த இடத்துல கணக்கு பண்ணாலும் 3 வருது. 310 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. எப்படி நான் சொல்கிறேன்னா
இங்கே கணக்கு பண்ணாலும் 3 வருது. அதே மாதிரி 29 இந்த ஏரியா ஒரு சின்ன கவனமாக பாருங்கள். 2க்கு 3, இங்கே 8க்கு 7 அப்படிங்கும்போது 2க்கு 3, அப்போ 2க்கு 1, 9க்கு 0, 310. 9க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 1310ன்னு வந்தாலும் வரலாம். ஏன்னா 0 இன்னும் நாளைக்கு நாளான்னைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 00 பெண்டிங் நம்பராக 005யும் 006ம் கண்டிப்பாக இறங்குது. நான் ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன். 005 006 நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ளே இந்த 2 நம்பர் கண்டிப்பாக இறங்குது. ஓகே, இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் இப்போதைக்கு இருக்கிறது. ஓகேங்களா? சரி, இப்போ 200 ஓகே. இப்போ இந்த இடத்துல 23க்கு 26 வந்த மாதிரி, இந்த இடத்துல 25க்கு 65 வந்த மாதிரி, இந்த இடத்துல 29க்கு 29 வந்த மாதிரி, அப்போ இந்த இடத்துல 10 அப்படிங்கும்போது இங்கே என்ன வரும் பிசியில் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 34 இருக்குங்களா, 34க்கு 84. ஓகேங்களா? அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 348ன்னு இருக்கிறதுல நம்மளுக்கு இந்த 84 அப்படியே புரட்டி இங்கே இந்த இடத்துல பிசிஏ பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல 255ன்னு இருந்ததில் இந்த 55க்கு +1ன்னு சொல்லிட்டு 6 வச்சு 65ன்னு வச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 29க்கு 29ன்னு அப்படியே சேமாக இறக்கிட்டாங்க. கணக்குப்படி வச்சா, அதாவது 6க்கு 2 பவர், 5க்கு 9 பவரில் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு கணக்குப்படி இங்கே இருக்கிற 29 அப்படியே இங்கே பாஸ் ஆகிருக்கு. இந்த 6க்கு பவர் எடுத்தால் 2 வருது, 5க்கு பவர் எடுத்தால் 9 வருது. சரி, அப்படிங்கிற கணிப்பில் நம்மளுக்கு இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும், 37 26 இங்கே 3 + 1 7க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கும் அதே மாதிரி கணக்கு இந்த இடத்துல எடுக்கலாம். 3க்கு 2 அப்படிங்கும்போது 1க்கு 2, 7க்கு 6 அப்படின்னா 0க்கு என்ன வரும் அப்படி கணக்கு பண்ணால் நண்பர்களே, இந்த 0க்கு இந்த இடத்துல 1க்கு 2, இந்த இடத்துல 0க்கு 9, இதே 29 சேமாக வருது. நாளைக்கு ஒரு வேளை இதே 29 வருமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரி, அதே மாதிரி திருப்பி இந்த இடத்துல இன்னொரு விஷயம், 277 இந்த இடத்துல இருக்குது, 229 இன்றைக்கி ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 2க்கு 9, 2க்கு 8, 9க்கு 3, 983ன்னு வருமா ஒரு வேலை அப்படிங்கிறத ஒரு அழுத்து பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு வந்து 229 இந்த வந்த 4 நாட்கள் இதுக்குள்ளேயே நம்ம பார்ப்போம். இந்த 4 நாட்களுக்குள்ளேயே, இந்த ஒரு 5 நாட்களுக்குள்ளேயே பார்ப்போம். 229 நேற்று நான் இதுலேருந்தும் எடுத்தேன், 481 அப்படிங்கிறதும் எடுத்தேன். ரிப்பீட்டடான ரிசல்ட்டு தான் எனக்கு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. 065 நேற்று கணக்கு எடுத்தது. 065க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 175 இருக்குது. சரி, இப்போ இன்றைக்கி வந்து இந்த 299 அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட காமிக்கணும். இந்த சார்ட்லேயே அது இருக்குது, ஆனால் அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிக்கணும்னு பார்த்தேன். அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 065க்கு 385 இருக்குது, 065க்கு 787 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் ரிசல்ட்டில் தான் அந்த இதையும் நான் பார்த்தேன் நண்பர்களே. சரிங்களா? 229 அது அப்படியே டேரெக்டாக அங்கே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, நம்ம இப்போ இந்த 229 பார்த்துருவோம். 065 229 அப்படிங்கும்போது இது பார்க்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதுலேருந்து தான் 2-3 நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம டார்கெட்டை பார்த்துருவோம். $229 அதுக்கு 395 அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே 310 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். அப்படிங்கும்போது நம்ம இங்கே கணக்கு வந்துடுதுங்களா,
395. அப்போ ஏ போர்டில் கன்ஃபார்மாக 3 வருது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. ஏன்னா இதுபடி தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி பவர் எங்கே எடுத்து சுற்றினாலும் சரி கண்டிப்பாக இப்படி தான் வரும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேரண்டியாக தெரியுது. ஓகேங்களா? 229 495 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 227 இங்கே இருக்குது, 227. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 229க்கு 245 அப்படிங்கும்போது இதையும் நான் ஏற்கனவே 395 சொல்லியிருக்கேன், 245 வருது கணக்கில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா 229 எங்கேயாச்சும் ஒரு சின்ன இது இல்லாமல் இருக்காது நண்பர்களே. அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். பாஸ்ட் ரிசல்ட்டெல்லாம் வச்சு இப்போ அவன் கொண்டு வரதே இல்லை. இப்போ பேட்டர்னை சுத்தமாக மாற்றிட்டான். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் நான் கொஞ்சம் எந்தெந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பொறுமையாகவே காமிச்சிடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப போர் அடித்தா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நோ ப்ராப்ளம். 229 நான் 395க்கும் 219 அப்படிங்கும்போது 2க்கு 6, இந்த இடத்துல 2க்கு 6 1க்கு 0 அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 1க்கு 0 அப்படின்னா 2க்கு 1க்கு 9 அப்படின்னா 2க்கு 0, 9க்கு 1. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம கட் நம்பருக்கும் இன்றைக்கி கட் நம்பர் நாளைக்கு உரியது 681. நம்மளுக்கு 601ன்னு கிடச்சிருக்கு. சரி, ஓகே. 229 இதை வச்சு இப்படி மேட்ச் பண்ணும்போது எது கிளாஷ் ஆகுதோ அதுதான் அங்கேருந்து தான் அவன் இறக்க போகிறான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? 229 உங்கள்கிட்ட திரும்பி ஒரு தடவை இந்த வருஷத்தை ஒரு தடவை ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்சாதான் எந்த இடத்துல என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போகுது. அதனால் கொஞ்சம் இது நினச்சிக்க வேண்டாம். ஓகேங்களா? 3க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 1 229. அதுக்கு இந்த இடத்துல 228 இருக்குது, அதுக்கு 101ன்னு வச்சுருக்கான். 2க்கு 1 2க்கு 0, 9க்கு 2 102. இப்போ இதை வச்சு நான் கொஞ்சம் ஃபைனல் நம்பராக ஒரு 2 நம்பர் இப்போதைக்கு அது ஆஸ் யூஷுவலாக நம்ம கொடுக்குறது தான். 2 நம்பர் ஒரு முக்கியமான நம்பராக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் வருது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கட் நம்பரோட அதுவும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது கொஞ்சம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. பவரில் எடுத்தாலும் அதே வரலாற்றுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 செட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். சரிங்களா? இல்லை 229 அந்த டபுள்ஸ் இந்த இடத்துல எப்படி கிராஸ் எங்கேயாச்சும் பாஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இதில் 224 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பிப்ரவரி மாதத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா 226 இருக்குது, 080 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 220 இந்த 226 இருக்குது, 226. ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஓகே. இப்போ நம்ம நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். ஏபிசியில் முக்கியமான நம்பராக எனக்கு 601 102. ஏன் 601 102? 601 102. 6க்கு 2 அப்படி இல்லைன்னா 6க்கு 1, 2க்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 9க்கு 1 இல்லை 9க்கு 2 அப்படி சொல்லிட்டு பவரில் வரலாம். ஓகே, இப்போ 601 இருக்குங்களா? இங்கே 6க்கு பதிலாக 7ம் 0க்கு 0வும் 1க்கு 1ம் வந்தால் இப்படியும் வரலாம். 701 601 102 உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஒருவேளை அப்படியே 701ன்னு சொல்லிட்டு பெரட்டி ரிசல்ட்டு கொண்டு வரலாம். ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 325 இருக்குது, இங்கே 526 இருக்குது.
இந்த 526க்கும் 325க்கும் ஒன்றும் ரொம்ப சம்பந்தம் இல்லாமல் இல்லை. இது அப்படியே பிறகுனா 523 வரும். அவன் என்ன பண்ணால் 3க்கு பவர் எடுத்து அந்த இடத்துல 6 கொண்டு வந்து 526 அடிச்சு முடிச்சிட்டான். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக 0 கன்ஃபார்முங்க. கண்டிப்பாக 0 வருது. ஓகேங்களா, உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. சி போர்டில் மட்டும் ப்ளே பண்ணுற நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கான்ஃபிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. நான் 4Dயில் கொடுத்த மாதிரி ஏற்கனவே 1310 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இருந்தாலும் எடுத்துங்க. இதெல்லாம் தாண்டி எனக்கு வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வாங்க. இதுதான் என்னோடய நம்பர். அதுக்கு நான் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கெஸ்ஸிங் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, நான் இன்றைக்கி கொடுத்தது வந்து இன்றைக்கி நான் கொடுத்தது 939. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டு 229. வேறு ஒன்றும் இல்லை. இதில் எனக்கு பிசியில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 065 ரிசல்ட்டு நான் 005 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இதான் விஷயம். நேற்று ஏசியில் பாஸ் ஆனிச்சு, இன்றைக்கி பிசியில் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. டெய்லியும் ஆனாலும் வின்னிங் இருக்குது. ஆனால் கொடுக்குற நம்பரில் உங்களுக்கு எந்த மாதிரி தகுந்த மாதிரி ப்ளே பண்ணணும், எனக்கு ஆல் போர்டு மட்டும் போதும் அப்படின்னா ஆல் போர்டு ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஒரு சில நாள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங் நம்பர் எதுவும் இல்லை அப்படின்னா அது ஜென்ரலாக கொஞ்சம் கம்மியான செட்டாக போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அர்த்தம். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் நீங்கள் கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.